அம்பளி மாமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தலைவலியும் பல்லு வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அதை விளக்குற மாதிரி ஒரு கதையை தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். கதையோட தலைப்பு பட்டால் தெரியும். வசந்தா கல்யாணமாகி குடித்தனம் செய்கிறதுக்காக வந்திருந்தா. அப்போ அந்த வீட்டோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, தினமும் தன் கணவனோட தங்க ஒரு தட்டத்தில் சாப்பாட்டை எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டு வரதை வசந்தா கவனிச்சா. ஒரு நாள் அவகிட்ட வசந்தா கேட்டா, ஆமாம், நீ தினமும் எங்கே போயிட்டு வர அப்படின்னு. அதுக்கவ, நான் என்னோடய பாட்டிக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குற அப்படின்னு சொன்னான். பாட்டினா அப்படின்னு வசந்தா கேட்டா. அதுக்கு அந்த பொண்ணு, பாட்டினா என் அப்பாவை பெற்ற அம்மா, என் அம்மாவோட மாமியார் அப்படின்னு சொன்னான். வசந்தா அதுக்கு, ஆமாம், உன் பாட்டி எங்கே இருக்கா, ஏன் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு கேட்டா. அதுக்கு அந்த பொண்ணு, அதெல்லாம் நீ அவகிட்டவே போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ, உன்னை நான் அவள் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான். அடுத்த நாளே வசந்தா அந்த பொண்ணு கூட அவளோட பாட்டியை பார்க்குறதுக்காக போனான். அந்த கிழவி ஒரு மூளையில் அப்படியே முடங்கி கிடந்தா. அவளை பார்த்ததும் வசந்தாவோட மனசு அப்படியே இழகி போச்சு. அந்த கிழவியும் தனக்கு பக்கத்தில் இருந்த தட்டை நகர்த்தி முன்னால் வச்சா. அதில் அவளோட பேத்தி அவள் கொண்டு வந்திருந்த சாப்பாட்டை போட்டா. வசந்தா அந்த கிழவிக்கு பக்கத்தில் போய் அவளோட கால்களை தொட்டு கும்பிட்டா. கிழவி அவளை ஆசீர்வதிச்சுட்டு, ஓ, நீ தான் என் பேரனோட பொண்டாட்டியா அப்படின்னு கேட்டா. வசந்தாவோ ஆமாம் அப்படின்னு சொல்லி தலையாட்டுனா. கிழவி, அடடா, பார்க்கறக்கு தங்கச்சிலையாட்டம் இருக்கிற, இனிமே நீ தான் என் பேரனை நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னான். அப்போ கிழவியோட பேத்தி வசந்தா கிட்ட, அண்ணி, நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக போயிடணும், நீங்கள் இங்கே வந்து பாட்டியை பார்த்தது மட்டும் அம்மாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவள் கோவிச்சுக்குவா அப்படின்னு சொன்னான். வசந்தாவும் உடனே அவள் கூட கிளம்புனான். வழியில் அவள் அந்த பொண்ணுக்கிட்ட, ஆமாம், உன் பாட்டி எதுக்காக ஒரு மாட்டு கொட்டில் ஆடு மாடு மாதிரி இருக்கணும், நம்ம வீட்டுக்கு ஏன் அவள் வரக்கூடாது அப்படின்னு கேட்டா. அந்த பொண்ணு அதுக்கு, பாட்டிக்கு எலும்புரிக்கி நோயா, அவள் இருமுனா அந்த நோய் வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாருக்கும் பரவிடுமா, அதனால தான் அம்மா பாட்டியை இங்கே தனியாக வச்சுருக்கா அப்படின்னு சொன்னான். வசந்தாவோட மாமியார் பேர் பார்வதி. இதுக்கு அடுத்த நாள் பார்வதியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தகவல் வந்துச்சு. அதனால் பார்வதி அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக ஊருக்கு கிளம்பி போயிட்டா. அவள் வீட்டு பொறுப்பை வசந்தா கிட்ட ஒப்படைச்சிருந்தா. 2 நாளுக்கு அப்புறமா வசந்தாவோட அண்ணன் அவளை பார்க்குறதுக்காக வந்தான். அவன் ஒரு கை தேர்ந்த வைத்தியர். வசந்தா அவன்கிட்ட கிழவியை பற்றி சொன்னான். அவனும் கிழவியை பரீட்சித்து பார்த்துட்டு, இவளுக்கு ஒரு நோயும் இல்லை, பலவீனத்தால் இருமுறா, நான் மருந்து கொடுக்குறேன், 3 நாளில் உடம்பு தேறிடும் அப்படின்னு சொல்லி மருந்து கொடுத்தான். 3 நாளில் உடம்பு தேறிடுச்சு, இருமலும் இல்லை, அவள் அந்த கொட்டிலிருந்து போய் நல்ல இடத்துல இனி இருக்கணும் அப்படின்னு வசந்தாவோட அண்ணன் சொன்னான். வசந்தா அவளோட கணவன்கிட்ட அவனோட பாட்டியோட உடல்நிலையை பற்றி சொல்லி அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர செஞ்சா. கிழவி அவள் நல்லா கவனிச்சா. வசந்தாவோட அண்ணனும் 2 குளிகைகளை அவகிட்ட கொடுத்து அவள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போனான். 15 நாள் கழிச்சு தான் பார்வதி ஊருக்கே திரும்பினான். தன்னோட மாமியார் உடம்பு நல்லபடியாக தேறி வீட்டுக்கு வந்திருக்கிறது பார்த்துட்டு அவள் அப்படியே திகச்சு போனான். அவள் உரத்த குரல்ல, ஆமாம், யார் இவங்களை இங்கே கொண்டு வந்தது அப்படின்னு கத்துனா. வசந்தா தன்னோட மாமியாரை சமாதானப்படுத்திட்டே, அத்தை, என்னோட அண்ணன் வந்து இவங்களுக்கு மருந்து கொடுத்து நோயை குணப்படுத்திட்டாரு, அதனால தான் இங்கே அழைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னான். பார்வதிக்கு அதுக்கு மேலே எதுவும் கேட்கவோ பேசவோ தெரியலை. அன்னைக்கு பார்வதி சாப்பிட்றப்பவே வசந்தா என்ன பண்ணினானா, அவங்க அண்ணன் கொடுத்த குளிகைகளில் ஒன்றை அவன் சொன்ன மாதிரியே தண்ணியில் கரைச்சி பார்வதிக்கு குடிக்கிறதுக்காக கொடுத்தா. பார்வதி அதை குடித்த 1 மணி நேரத்துக்கெல்லாம் லொக்கு லொக்குன்னு இரும்ப ஆரம்பிச்சிட்டா. அந்த இருமல் நிற்கவே இல்லை, தொடர்ந்து மணிக்கணக்காக இருமுனான். வசந்தா இதை பார்த்துட்டு, அத்தை, என்ன இது, ஊருக்கு போய் இந்த நோயை வரவழைச்சிட்டிங்களோ, உங்கள் மாமியார் மாதிரியே இருமுறீங்களே, இனிமே உங்களுக்கு பக்கத்தில் யாருமே போகக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு இந்த நோய் பரவிடும், நீங்களும் உங்கள் மாமியார் இருந்தது மாதிரியே அந்த மாட்டுக்கொட்டில் போய் இருங்க, தினமும் நான் சாப்பாடு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னான். பார்வதி என்னதான் முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம், அதை ஏற்றுக்காமல் வசந்தா அவளை மாட்டுக்கொட்டிலுக்கே அனுப்பிட்டா. அன்னைக்கு அவளுக்கு அவளோட மக சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா. அவகிட்ட பார்வதி என்ன சொன்னானா, இங்கே பாருடி, என்னாலெல்லாம் இங்கே இருக்க முடியாது, என்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னு சொன்னான். அப்போ பார்வதியோட புருஷன் அங்கே வந்தான். அவன் பார்வதியை பார்த்து, இங்கே பாரு பார்வதி, நீ சொல்லி கொடுத்த பாடத்தை தான் உன்னோட மருமக படித்து உன்னை இங்கே அனுப்பிட்டா,
நீ நல்லது செஞ்சிருந்தீன்னா உனக்கும் நல்லதே கிடைச்சிருக்கும். நீ உன்னோட மாமியாரை கஷ்டப்படுத்தின, உன்னோட மருமகளும் நீ செஞ்சது மாதிரி தான் செய்யறா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட பார்வதி எதுவுமே பேச முடியாமல் அப்படியே வாயடைச்சு போனான். இப்படியே 3 நாள் ஆயிடுச்சு. பார்வதி அந்த கொட்டிலேயே தான் இருந்தா. ஆனால் எந்த சாப்பாடும் சாப்பிடலை, தண்ணி கூட குடிக்கலை. அவள் நிறைய தடவை என்னோட மாமியார் எப்படித்தான் இங்கே இருந்தாங்களோ அப்படின்னு நினச்சி பச்சாதாபப்பட்டா. 4வது நாள் வசந்தா அவளோட புருஷன் கூட தன்னோட மாமியாரை பார்க்கறதுக்காக மாட்டுக்கொட்டிலுக்கு வந்தா. அப்படியே நினைவிழந்து கிடக்கிற பார்வதியை அவங்க தங்களோட வீட்டுக்கு தூக்கிட்டு போனாங்க. அவள் கண் விழிச்சதும் அவளோட மகன், அம்மா நீ அந்த கொட்டில் என்ன பாடுபடுறியோன்னு சொல்லி பாட்டி தான் உன்னை இங்கே அழைச்சிட்டு வர சொன்னான். அதனால தான் உனக்கு நோய் இருந்தும் கூட நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட பார்வதி கண்ணீர் வடிச்சவாறே, ஆமாம் கஷ்டம்னா என்னன்னு பட்டாதானே தெரியும் அப்படின்னு சொன்னான். வசந்தா தன்னோட அண்ணன் கொடுத்து இன்னொரு குளிகையை தண்ணியில் கரைச்சி அதை குடிக்கிறதுக்காக பார்வதி கிட்ட கொடுத்தா. அடுத்த சில நிமிஷத்துலேயே அவளோட இருமல் நின்று போச்சு. அப்பாவை, அத்தை உங்கள் இருமல் நின்று போச்சு, இனி எல்லாரு கூடவும் சேர்ந்து நீங்கள் சுகமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். பார்வதி புன்சிரிப்பை உதிர்த்தா. பட்டால் தெரியுங்கிற இந்த கதை இத்தோடு நிறைவடைஞ்சிருச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கு கொடுத்துட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு சுவையான கதையோடு நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.